அதனால இது உடனே திமுகவை நெருங்கி போகிறார். இன்னும் சில பேர் அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சதி திட்டம்லாம் தீட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். இன்றைக்கு எங்க கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதுனால அவர் மேல நான் குரோத எண்ணத்தோடையோ இல்ல காழ்ப்புணர்ச்சியோட பேசினா அது மனிதத்தன்மையாக இருக்காது. அவருக்கு அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பார். ஆனா அதுக்காக இது மாதிரி கொடூர புத்தி எல்லாம் அவருக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன்னா உடனே ஒரு ஊடகத்தை சேர்ந்த எனக்கு தெரிந்த நண்பர் பல விளக்குகளை பாவம் சிக்கிட்டப்ப நாங்கெல்லாம் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சோம். அவர் மேல தவறு இருந்தப்ப கூட. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா அவர் கைது செய்யப்படுது. அவர் இதுல பார்த்த அவருடைய இதுல இவருக்கு இவர் அமமுக கட்சி நடத்துவதற்கே செந்தில் பாலாஜி உதவி வருகிறார்ல, என்னெல்லாம் கற்பனை, இவங்க யார்கிட்ட என்னென்ன உதவிகள் பெறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர்களுடைய ரெப்புடேஷனே இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறப்ப என்னெல்லாம் பேசுறாங்க, சிரிப்பா இருக்கு. அதாவது ஊடகம் இன்றைக்கு சோசியல் மீடியா பெருகிவிட்டதுனால எதை வேண்டுமானாலும் யாரு மேல வேண்டுமானாலும் சேற்றை வாரி அரைக்கலான்னு பேசுறவங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உறுதியாக சொல்ற, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கம், அது தமிழ்நாடு இல்ல, கேரளாவா எடுத்துங்க, ஆந்திராவா எடுத்துங்க, பிஜேபி ஆளுகின்ற மாநிலமா இருந்தா கூட மாநிலத்தின் உரிமையை அவங்க காவல்துறை மேல மக்கள் மத்தியில மதிப்பில்லாம போயிடும். அப்படிங்கிறது தான் காரணமா. அதனாலதான் அதை வேணாம்னு கேட்பாங்க. இதுக்கு போய் நீங்க உள்ளர்த்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது நீதிமன்றங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம அரசியலாக பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதிமுக ஒரு பிரதான கட்சி தமிழகத்துல. ஆனா இப்ப தற்பொழுது சில நாட்களாகவே நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு கட்சிகள் இருக்கிறவங்களும் அமித்ஷா அதிமுகன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அது எடப்பாடி அதிமுக, ஏன்னா அதோடைய புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி. 72ல இருந்து கட்சியில உள்ளவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அம்மா காலத்துல பொறுப்புல இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாவட்ட செயலாளர்களா இருந்தவர்கள், பல்வேறு பொறுப்புல இருந்தவங்க. அம்மா காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக 2016ல இருந்தவர் பார்த்திபன் இருக்காரு. இன்னும் 72ல இருந்து கட்சியில் உள்ளவங்க எல்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் உறுப்பினர்களாகவும் நிர்வாகிகளாக இருக்காங்க. அடிப்படை பைலான்னு சொல்லுவோமே, சட்டத்திட்டமே பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அதை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வைத்திருந்தார். அதுக்கு காரணம், அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு 20 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்பெல்லாம் மாவட்டங்கள் கம்மி தானே. மாவட்ட செயலாளர்களும் ஒரு 500 பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்ப அவ்வளவுதான். இப்ப 2000 3000 ஆயிட்டு. அவர்களை வைத்து அவர் வெளியேற்றப்பட்ட போது அவரது மன வலி, அவருடைய வருத்தம், அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது ஒரு சட்டத்திட்டமாக அடிப்படை விதியாக உருவாக்கப்பட்டது. அதுல மாற்றமே செய்யக்கூடாது. அதை அம்மா அவர்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா பழனிசாமி என்ன பண்ணார், 2017 செப்டம்பர் 12 பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் பதவியில எடுத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு நம்ம பதவிகளை அறிவிச்சிட்டு அப்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் கொண்டு வந்தார். திரும்பவும் தன்னைத்தானே முடிசூட்டிக் கொள்கிற புரட்சி தமிழரா அவரு தன்னை அடையாளம் காட்டிக் கொண்ட பொழுது பொதுச் செயலாளர் பதவியும், அதுக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், அப்படின்லாம் சட்டத்திட்டங்களை மாற்றி யாருமே அந்த பதவிக்கு வர முடியாத மாதிரி அவரோ அவருக்கு பிறகு அவர் மகனோ யாரையெல்லாம் கட்சியில் அவங்க அங்க ஒரு டெண்டர் பார்ட்டியா தானே வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களாம் அவருடைய பயனாளிகள் தான் அங்க பொறுப்புல இருக்காங்க. உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு பல பேர் வெளியேறி வந்து விட்டார்கள் இன்றைக்கு. அதனால பழனிசாமி அது ஒரு குடும்ப கட்சியா, அவருடைய ஃபேமிலி பார்ட்டியா, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்டியா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றான், அது எடப்பாடி அதிமுக இடிஎம்கே என்று தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கே நாங்கள் அதை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அண்ணன் பழனிசாமி, முகமுடியார் பழனிசாமி 2026 ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி முன்னாள் மாநில தலைவர் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல கூட்டணி ஆட்சிகளுக்கான சாத்தியக்கூறு எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்ல, எப்பயுமே அங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு தெரியும். அங்க சிவகங்கை மாவட்டத்தில் அவர் இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் செப்டம்பர் 11 இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்டோபர் 31 வரை 144 இருக்கும்.
அது காரணம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, தேவையில்லாத மனித உயிர்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு காவல்துறையில பல்வேறு நடவடிக்கைகள் இருப்பாங்க. அது மக்களுக்கு எந்த பிரச்சனை வராம, சென்று வருபவர்களுக்கு எந்த பிரச்சனை வராம, தேவர் திருமகனாரின் குரு பூஜை என்பது அது அரசியல் எல்லாம் தாண்டி ஒரு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி அங்க போய் எல்லாம் மொட்டையில இருந்து போட்டு வருவாங்க. அது ஒரு அரசியல் தலைவராக இல்ல, ஒரு மகான், ஒரு சித்தர் நினைவிடமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால அதுக்கு வந்து காவல்துறை இது போல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது இப்பொழுது இல்லை, எந்த ஆட்சியிலுமே இருக்கு. அது வந்து ஒரு நல்ல முடிவாகத்தான் நான் பாக்குறேன். தொடர்ச்சியா சீமான் வந்து தேவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு மாதிரியா தரக்குறவா பசுமன் தேவரை பத்தியா? அவருக்கு தேவைன்னா மட்டும் தான் இது பண்றாரு. இல்ல அப்படியெல்லாம் அவரு நான் பேசியதாக எனக்கு தெரியல. ஆனா அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பசுமன் தேவர் ஐயாவையோ, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையோ, தந்தை பெரியார் அவர்களையோ, பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியோ, வஉசி ஐயா அவர்களை பற்றியோ, அதுபோல மக்கள் மதிக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியோ யாரும் அவர்களுக்கு எதிராக பேசி அரசியல் செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள், மக்கள் வீழ்த்தி விடுவார்கள். டாஸ்மாக் மூலமாக 22,000 கோடி ரூபாயை வந்து தமிழக அரசு ஊழல் செஞ்சிருக்குன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி மேலதான் எவ்வளவோ குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு நீதிமன்றம் போக வேண்டியதானே அண்ணன் பழனிசாமி? வீதியா போயிட்டு காட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தானே அவரு. போய் ஊரா போய் நின்றுட்டு காட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. நீதிமன்றம் போக வேண்டியதானே, வழக்கு தொடுக்க வேண்டியதானே.